வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/6/2026 வைகாசி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதில் ஆனந்த திருப்தி. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது, எதிர்பார்க்காத பண வரவு வருவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது, தொழில் ரீதியான எடுக்கக்கூடிய முடிவுகளில் மாலையில் நல்ல விசேஷங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமான திடீர் பயணங்கள் சிலருக்கு ஆனந்தத்தை தரும். டக்கென்று புதிய பொறுப்புகள் திடீரென்று ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் மேலதிகாரிகளுடைய கரடுமுரடான கர்ஜனை மனதை ஒரு வெகுவாக பாதிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மாலை மணி 4:16 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் காணப்பட்டாலும் உறவினர்களால் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அந்த விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் மட்டும் சைலண்டாக பதுங்கிக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மாலையில் 4:17 சந்திராஷ்டமத்துக்கு உட்படக்கூடிய ராசி. அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் இழுபறியான விஷயங்கள், தேவையில்லாத விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அனுகூலமும் காணப்படும். கோளர் பதிகத்தை சொல்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதில் இருந்த சங்கடத்தை குறைக்க செய்யும். தகராறு மற்ற விஷயத்தில் சமாதானம் செய்து கொண்டு போகிறது உங்களுக்கு நன்மை தரும். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மதியத்திலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றங்களும், தொழில் மாற்றங்களும், உத்தியோக மாற்றங்களும், வியாபார மாற்றங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை காணப்படும். தொலைதூர பயணங்கள் உத்தரவாதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நீங்கள் நினைத்த பதிவு உயர்வுகள் திடீரென்று கிடைப்பதற்கும், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர்ஸ் போன்ற விஷயத்திற்கு உங்களுடைய கோரிக்கை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், உறவுக்குள்ளாக கோபதாபத்தை படாமல் இருப்பதும் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி
தனுசு ராசிக்காரர்கள் பயணங்கள், மனதுக்கு பிடித்த இடங்கள், தொலைதூரத்தில் நன்மைகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. இடமாற்றமும் தொழில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் வியாபார மாற்றமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பதும், தேக மருந்து மாத்திரைகளை விடாமல் இருப்பதும், சிறிய தேக குறைபாடுகளுக்கும் மருத்துவர் ஆலோசனையும் எடுத்துக்கொள்வார்கள் புத்திசாலிகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள், உறவினர் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.